டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வரும், ப்ரீமார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஒரு பெய்ட் டிப் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே கொடுக்குற லெவல்ஸை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண தான் ட்ரேட் எடுக்கணும். அது மாதிரி ட்ரேட் எடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ உங்களுக்கே தெரியும், ஃபார் த பாஸ்ட் 2-3 டேஸ் மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தது. அண்ட் த சேம் டைம் ஐ வாஸ் ஆல்சோ ஹேவ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அண்ட் அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அண்ட் ஸ்டில் பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ யூ கீப் ஆன் ஜாயினிங் ஃபார் யுவர் ட்ரஸ்ட். ஐ எம் புட்டிங் அப் வீடியோஸ். ஓகே, ரைட். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, முக்கியமான விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களோட கிளாஸஸ் ஆன் 8th நம்ம மைசூர் பிளான் பண்ணியிருக்கோன்ட்டு. அண்ட் டியூ டு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ் நம்ம அதை ஆன்லைனில் பண்ணலான மாதிரி பிளான் இருக்குது. பிகாஸ் நிறைய பேரோட queries இருந்தது, சார் என்னால் அவ்வளோ தூரம் அட்டன் பண்ண முடியல. பிகாஸ் ஸ்பெஷலி வித் சம் ஆஃப் அவர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ண வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்டுனாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் இப்போதைக்கு ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ ஐ வில் டெல் யூ த டேட். ஓகே, ஸோ த ப்ரோக்ராம் ஆன் 8th இஸ் பீங் கன்வெர்டட் இன்டு த ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ அது என்ன டேட்டுன்றதை நான் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில், ஐ மீன் நாளைக்கு போடுற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் who have helped for the charity. Okay, right. And because of that we are able to, I mean, என்ன சொல்கிறது, மேரேஜை நம்ம கண்டக்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தோஸ் குட் ஹார்ட்ஸ் who has helped us. ஓகே, ஃபைன். எனிவே, ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ்குள்ளே போகணும். அதாவது இன்னைக்கு, தட் இஸ் 2nd of June. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றத லெவல்ஸை கொடுக்குறேன். ஸோ பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹேவ் அவர் லெவல்ஸ். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 minutes சார்ட். ஓகே, ஸோ 5 minutesோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,841 அண்ட் 24,827. ரைட். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், டவுன் சைடில் இருக்க ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,693, 24,667. ஸோ இந்த ஜோனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த ஜோனில் எடுத்துடுறீங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கட்டும், எதர் அப்சைட் கொடுக்கட்டும், இல்லை மேலே போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரட்டும். ஓகே, தென் டேக் த ட்ரேட். அதே மாதிரி இதுக்கும். ஸோ ஒன்று 693 மேலே போகட்டும், இல்லை 667க்கு கீழே வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன். நல்லா பார்த்துக்கோங்க, கேப் டவுன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். ரைட், கவலைப்படாதீங்க, கேப் அப் பண்ணாலும் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, யாரால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ஒரு 5 days நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. கிளியர் கட். நோ சப்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் நோ சிம்பிள். ஓகே, டன். ஏன்னா பிகாஸ் ஐ கிவ் யூ த ரைட் சாய்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃபார் செலக்டிங் த பர்டிகுலர் பர்சன். ஓகே, நீங்கள் எத்தனை யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை யூடியூபர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ ஆம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஓகே, நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஒரு 5 days கொடுக்குற லெவல்ஸை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்ன்றதை கிளிக் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு வேளை சப்ஸ்கிரைப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் மார்க்கெட் இஸ் நாட் 100% ரைட் ஃபார் எனி ஒன். ஓகே, நம்மளால் மார்க்கெட் ஒரு 95 to 98% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நான் கொடுக்குற அக்யூரசி 99.9% உங்களுக்கு அக்யூரசி நான் கொடுப்பேன். ஸோ 0.1 இப்படி அப்படி இருக்கும். அந்த 0.1 நீங்கள் தயவு செஞ்சு லூஸ் பண்ணிடாதீங்க உங்களோட கேபிட்டலை. லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, சேஃபாக இருங்க. ஓகே, ஸோ சப்போஸ் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டவுன் சைட் ஜோன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ்
24,716 புல் பேக் எடுத்துட்டு அண்ட் செகண்ட் 74,752. ஸோ 752 கிராஸ் ஆச்சுன்னா உங்களோட ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். 834 வரைக்கும் மறந்துடாதீங்க. ஓகே, டன். அதே மாரி சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு, கொஞ்சம் பெரிய லெவல் ஆயிருச்சு. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. எதுக்கு? நம்மளோட முக்கியமான ஜோனுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் சைட்ல மூவ் கிடைச்சதுன்னா எடுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,614. இங்கேருந்து ஒரு புல் பேக் ஆகும். பட் 24,614 தயவு செஞ்சு உடைச்சு போச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் டூ 24,462க்கு வந்துரும். ஓகே, டன். கிளியர்? பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுத்துருச்சு. இந்த லெவல் கேப் அப் எடுத்தாலும் உடனே குடுகுடுன்னு போயிறாதீங்க. இந்த லெவல் தான் உங்க ஐஸ் ஆன் திஸ் லெவல்ஸ். நான் குடுக்குறது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸ் குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரைட்? ஸோ இன்ஸ்டிடியூஷன் லெவல் குடுக்குறனால நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ரைட்? ஸோ முன்ன பின்ன நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறத யாராலயும் தடுக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் எப்போ போகுதோ, போயிட்டு என்ன ரியாக்ஷன் குடுக்குதுன்னு பாருங்க. போயிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா, தாராளமா இந்த லெவல்ஸ்ல நீங்க உங்களோட ஸ்டாப் லாஸ வச்சு ட்ரேட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் த டார்கெட் ஆஃப் 24,752. ஸோ 752 வந்துட்டு ஒரு புல் பேக் 752 உடைச்சதுன்னா, இட் வில் கம் அப் டூ 24,716 அண்ட் ஈவன் டூ அவர் முக்கியமான இந்த ஜோனுக்கு வந்துரும். கிளியர்? பட் எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, நம்மளோட லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 24,863. ஒரு புல் பேக் 863 உடைச்சுன்னா 24,892 இட்ஸ் அ செகண்ட் டார்கெட். அண்ட் எனி கண்டிஷன் தயவு செஞ்சு இதுக்கு மேல மார்க்கெட் அப்படியே கொண்டு வந்துருங்க. இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு மூவ் ஆகுதுன்னா, மார்க்கெட் நிக்காம நெக்ஸ்ட் பெரிய டார்கெட்டுக்கு 25,062க்கு போயிடும். டவுட்டே வேணாம். இந்த டார்கெட்டுக்கு மார்க்கெட் போயிடும். ஓகே. ஸோ இதுக்கு மேல போச்சுன்னா, தாராளமா நீங்க ட்ரேட் எடுங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே யூ. ஓகே. அண்ட் மார்க்கெட் ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. இட் மே எண்ட் அப் இன் லாஸ். ஓகே. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி கரெக்ட்டான டைரக்ஷன் பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்கணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுக்கிறீங்களோ, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி தீஸ் லெவல்ஸ். நான் சொன்ன லெவல்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட்ல ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கணும்னா, உங்களுக்கு லெவல்ஸ் தெரியுது. மார்க்கெட் இந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல ட்ரேட் கிடைக்கும். இல்லாட்டி இதுக்கு மேல நல்ல ட்ரேட் கிடைக்கும். மத்த எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு மூவ்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு ஒரு லெவல்லயும் உங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டில போலாம். சேம் டூ சேம் வித் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் உங்க முன்னாடி இருக்கு. ஸோ 56,004 அண்ட் 55,918. ஓகே. 55,918. அதே மாரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க. விச் இஸ் 55,506 அண்ட் 55,462. இது டவுன் சைட் ஜோன். ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ள போச்சுன்னா, நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஸோ மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயி, எப்போ நம்மளோட டவுன் சைட் ஜோன சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 544 மேல சஸ்டெயின் ஆகுதோ, கால் சைட் போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 55,748. ஒரு புல் பேக். இத உடைச்சுன்னா அடுத்தது 55,782, 814 ரொம்ப குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, உங்களுக்கு அடுத்த டார்கெட் ஆனது நம்மளோட அப்சைட் ஜோனுக்கு வந்துரும். கிளியர்? குட். பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆகுது. ஓகே. நல்லா பாருங்க. கேப் டவுன் ஆகுது. இதுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் 55, 368, 354 ரொம்ப இம்பார்ட்டன்டான டார்கெட். ஒன்ஸ் 354 வந்துச்சு, ஒரு புல் பேக் எடுக்கும். இப்போ 354 உடைச்சதுன்னா, நீங்க தாராளமா 55, 174 வரைக்கும் நீங்க டார்கெட் எடுக்கலாம். இன்புட் சைட்ல. ரைட்? பட் எனி கண்டிஷன் மார்க்கெட்ல சப்போஸ் கேப் அப் ஆயிருச்சு அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளோட ஜோன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழ வரும். கீழ வந்துச்சுன்னா 55, 814, 782 அண்ட் 748. முக்கியமான 3 ஜோன்ஸ் இருக்கு. இத உடைச்சா தான் மார்க்கெட் கீழ வரும். இல்லன்னா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயி இதுக்கு மேல கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இது 3ம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சப்போஸ் இத உடைச்சிட்டு கீழ வந்துச்சுன்னா, உங்களுக்கு திரும்பவும் நம்ம டார்கெட் 55,544 கிடைச்சிரும். திரும்பவும் சொல்றேன். 5த் நாளைக்கு இன்னைக்கு 2nd, 3rd, 4th, 5th இந்த 4 நாளுமே மார்க்கெட்ல அப்சைட், டவுன், அப், டவுன் 2 பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. பர்ட்டிகுலர் டைரக்ஷன்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்து எஃப்ஐடியோட பிளான். ஸோ நான் உங்களுக்கு பிளான சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் நீங்க எப்படி இத எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஸோ நெறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ அதிகமான லாட்ஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட சேஃப்டிக்காக சொல்றேன். ஓகே. முக்கியமான விஷயம். கிளியர் கட்டா சொல்றேன். எழுதிக்கோங்க டேட். 8ஆம் தேதி 8த் ஜூன். 8ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து மார்க்கெட்ல எல்லாருக்கும் நான் காஷன் பண்றேன். யாரெல்லாம் ப்ராஃபிட் இருக்கீங்களோ, எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் இருக்குதோ, நல்ல ப்ராஃபிட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, 7த் ஜூன்க்குள்ள நீங்க அத குளோஸ் பண்ணிருங்க. உங்க சேஃப்டிக்கு சொல்றேன். 7த் ஜூன்க்குள்ள குளோஸ் பண்ணுங்க. இல்ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரைட்? ட்ரையல் பண்ணுங்க. ஏன்னா, தேர் ஆர் ஹை சான்ஸ் தட் இந்த மந்த் வந்து மார்க்கெட்ட எஃப்ஐடி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, தே கோனா கோ ஃபார் செல் சைட். தே கோனா கோ ஃபார் செல் 5. 8லேருந்து 28 வரைக்கும் வச்சுக்கோங்க இந்த மாசம். ஸோ இந்த மாசம் உங்களுக்கு டவுன் சைட் மூவ்ஸ் நெறைய கிடைக்கும். ஓகே. ஸோ தேர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பிக் பிளேயரோட ஒரு பிளான நான் உங்களுக்கு சார்ட் மாரி நான் போட்டு குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பம். நம்புறதும், நம்பாததும் உங்கள் சேவை. ஓகே. ஸோ பிகாஸ் நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ ஏர்ன் பண்ணியிருக்கிறது எப்படி பணம் குடுத்து கிடையாது. ஒன்லி வித் மை லெவல்ஸ் அண்ட் வித் மை கான்ஃபிடன்ஸ். ஓகே. ஸோ சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 7த் அன்னைக்கு புக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்போ இந்த மந்த் எண்ட்ல வருதோ திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி வி கேன் கோ ஃபார் அ கால் சைட் ட்ரேட். ஓகே. ஸோ இந்த மந்த் அவங்களோட பிளான் இட் இஸ் ஆஃப் டவுன் சைட். ஸோ அதனால மார்க்கெட் கொஞ்சம் மேல கீழ வரும். பட் ஆஃப்டர் 8த்லேருந்து யூ கேன் சீ எ டவுன்ஃபால். ஓகே. சொன்ன டேட்டும் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். 2nd கீழ பாருங்க ரைட் சைடுல 2nd ஜூன் 3:00 காலையில உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. எழுதிக்கோங்க, நோட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. வில் சீ ஆன் திஸ் 28th. ஓகே. டன். நீங்க உடனே யோசிப்பீங்க, சார் உடனே அது கீழயே வந்துட்டே இருக்குமா? அப்படி பெரிய ஃபால் இருக்குமா? இல்ல. வரும். திரும்ப புல் பேக் வரும். புல் பேக். பட் ஓவரால் யூ could see a fall. ஓகே. காஷன் பண்றேன். காஷியஸா கொடுங்க. காஷன் பண்றேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகே. ரைட்? கிளியர்? ஓகே டன். ஸோ பை எனி சான்ஸ் திரும்ப சொல்றேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேல கேப் அப் எடுத்து சஸ்டெயின் ஆகுது. கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ். ஐ அம் சாரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 56,096. இத பிரேக் ஆச்சுன்னா 56,339 வந்துரும். ஓகே. டன். ஸோ உங்களுக்கு நான் இந்த மூவ் சொல்லிட்டேன். இந்த மூவ்ஸும் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இங்க இந்த மூவ்ஸும் சொல்லிட்டேன். இந்த மூவ்ஸும் சொல்லிட்டேன். எதுக்கு மேல போனா அப்புறம் தான் அது மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் வரும்ன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ 2, 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். உங்க கமெண்ட்ஸ் இருந்தா மட்டுமே தான் ஆ நம்ம வீடியோ போடுறதுல ஒரு த்ரில் இருக்கும். ஒரு என்ஜாய்மென்ட் இருக்கும். வித்தவுட் கமெண்ட்ஸ் நோ யூஸ். ஓகே. ரைட். அண்ட் திரும்பவும் சொல்றேன். ஐ அம் நாட் டூயிங் திஸ் ஃபார் எனி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் எனிதிங். நான் உங்கள மார்க்கெட்ல சேவ் பண்றது தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் அண்ட் த 8th கிளாஸ் திரும்ப சொல்றேன். நம்ம 8 ஜூனோட ஸ்டாக் கிளாஸ் வில் கண்டக்ட் இன் ஆன்லைன். ஓகே. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஃப்லைன் டியூ டு உங்களோட விருப்பத்தினால தான். ஓகே. ஸோ டைமிங் அண்ட் டேஸ். ஓகே. ஸோ நான் கிளியரா சொல்றேன். ஃபீஸ் வில் பி த சேம் அண்ட் டைமிங்கும், டேஸும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவ மறக்காம பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை என்ன சொல்றது உங்களுக்கு அனாலிசிஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பாய். ஹாப்பி ட்ரேடிங். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் மை ட்ரேட். இந்த வாரம் திரும்ப சொல்றேன் காஷியஸ் வாரம். ஸோ பி சேஃப். ட்ரேட் வித் ஒன்லி ஹால்ஃப் ஆஃப் த குவான்டிட்டி. குவான்டிட்டி எவ்வளோ கம்மி பண்ணுங்க. ஏன்னா மொமெண்டம் ஒரு கரெக்டான இந்த பக்கம் தான் அப்படின்ற மாரி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு மாரி ரியாக்ட் ஆகுது. ஸோ அப் டவுன்ற மாரி ரியாக்ட் ஆகுது. ஸோ அட் சேம் ரீசன் அண்ட் எஃப்ஐ சில பேர் செல் பண்ணுவாங்க, சில பேர் பை பண்ணுவாங்க. சில டைம் பை பண்ணுவாங்க, சில டைம் செல் நடக்கும். ஸோ யூ ஷுட் கெட் அ வைஸ் வெர்சா மொமெண்டம். ஓகே. ஸோ வெயிட் ஃபார் மை சிக்னல். ஓகே. அண்ட்
Have a good day and happy trading. See you all tomorrow with a new analysis. Till then, bye from your professor. Thank you.